அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மிக பொறுமையாக சாயங்காலம் 4 மணியிலிருந்து மலைக்கோட்டை நகர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்களுடைய எல்லோருடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க வேண்டும், நல்லா படிக்கணும், அற்புதமான இந்த கல்வி கொள்கையை கையில் எடுக்கணும், நாம் கஷ்டப்பட்டாலும் கூட நம்முடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க. இது ஒரு சாதாரண மண் கிடையாது. எந்த மண்ணில் நீங்கள்லாம் அமர்ந்திருக்கிறீங்க, நின்று கொண்டிருக்கின்றீர்கள். திருச்சி மண்ணுக்கே ஒரு சக்தி இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த மைதானத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. காரணம், இந்த மைதானத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி 2013 சரியாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளம் தாமரை மாநாடு என்கின்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த அதே மண்டலம் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் அறிவிச்ச உடனே 2வது கூட்டமாக திருச்சிக்கு வர்றாங்க, வெற்றி பெறாங்க. ஒரு குஜராத்திலிருந்து பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இந்தியாவினுடைய பிரதமராக மாறி இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும், சில நாடுகள் பார்த்து பயப்படுறாங்க, சில நாடுகள் கொண்டாடுறாங்க, சில நாடுகள் கொஞ்சறாங்க. ஒரு தலைவனை பொறுத்தவரை கெட்டவர்கள் பயப்படணும், நல்லவர்கள் பாராட்டணும், குழந்தைகள் எல்லாம் கொஞ்சணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவராக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நமக்கு இருக்கிறாங்கன்னா இந்த மண்ணும் ஒரு காரணம். இன்னைக்கு அதே மண்ணில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், நம்முடைய கல்வி திறன் மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும், அரசு என்ன சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுடைய மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள், அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள். அதை கைத்தட்டுறதுக்கு ஒரு 100 பேர். அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க எல்லாம் கை தட்டுறாங்களே, அப்ப நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக 2026 தேர்தலில் 200 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கை தட்டுறாங்க. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திமுகவினுடைய அமைச்சர் சொல்றாங்க, வடநாட்டில் பாருங்க பன்னிக்குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க, அதற்கும் கை தட்டுறாங்க. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க, வடநாட்டில் ஒரே ஒரு பெண் 5 பேருக்கு திருமணம் பண்ணிக்குவாங்க, அதுக்கு 4 பேர் கை தட்டுறான். பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க, அதுக்கு 4 பேர் கை தட்டுறாங்க. ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது. இவர்களுடைய மாய உலகத்தில் 1967 இந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க. தமிழ்நாடு பார்டரை தாண்டி பாரதம் முழுவதும் போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பழி சொல்லல, ஒரு வார்த்தை தவிர இது வரைக்கும் பேசலைங்க ஐயா. நீங்க யோசிச்சு பாருங்க, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி ஒரு வார்த்தை தப்பா பேசினாங்க, நான் டிவியில பார்த்தேங்க, இல்ல நான் பேப்பர்ல படிச்சேன், ஒரு வார்த்தை நம்மளை தப்பா பேசிட்டாங்க, நாம எல்லாம் பொங்கி எழணும், வெகுண்டு எழணும், யாருமே பேசல. ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் இருப்பவங்களை கூட தப்பா பேசுறாங்க. காரணம் என்னன்னாங்க ஐயா, இன்செக்யூரிட்டி, பயம். பயம், வெளியே மக்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்கின்ற பயம். இவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு போய், ஒரு வீதிக்கு போய், ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாதுரை ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு கூண்டு கிளியாக வீட்டு சிறையில் தான் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க தலைவர்கள். அவங்களுக்கு வெளியே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு கூட கிடையாது. இன்னைக்கு திருச்சி மாநகரத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா இது
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாநாடு இல்லைங்க ஐயா. இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருமே திருச்சி மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து இங்க வந்திருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை, இதற்காக நாம் போடக்கூடிய முதல் கூட்டம் இங்க திருச்சியில் நடக்குது. இன்னும் இது போல 8 கூட்டம் நமக்கு பாக்கி இருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே திருநெல்வேலி, காஞ்சிபுரம், வேலூர், கோயம்புத்தூர், சென்னை, இன்னும் 8 கூட்டம் பாக்கி இருக்குதுங்க ஐயா. இந்த அளவுக்கு உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. இளைஞர்கள் பொறுமையாக 4 மணியிலிருந்து அமர்ந்திருக்கிறீங்க. என்னன்னா ஒரே ஒரு என்ன வெளிப்பாடோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும். எந்த கல்விக் கொள்கை சிறந்தது? நாம கஷ்டப்படுறோம், நாம கூலி வேலைக்கு போறோம், நாம அன்றாடங்காட்சிகளா இருக்கிறோம், நாம மாச சம்பளம் வாங்குறோம். அந்த கஷ்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க கூடாது என்கின்ற ஒற்றை எண்ணத்துல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்கள், ஏன்னா தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கைக்காக மக்கள் வருவாங்க, மக்கள் வந்து கேட்பாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான புது புது பொய்களை தினமும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார், எல்லோரையும் கேட்க வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள், நம்மை வழிகாட்டக்கூடியவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்சி ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவங்க நம்மளோடு இருக்கிறாங்க. நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்து, முன்னாள் ஆளுநராக இருந்து, இன்னைக்கு பாருங்க உங்களோடு இணைந்து ஒரு தொண்டனாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அருமை அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா நம்மளோடு இருக்கிறார். பாருங்க, எந்த கட்சியில உயர் பதவியில் இருந்தவங்க மறுபடியும் அந்த பதவியிலிருந்து வெளியே வந்த பிறகு தொண்டனாக கலந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய சரித்திரத்தை எந்த கட்சியில பார்க்க முடியுங்க? பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து. முன்னாள் தேசிய செயலாளராக இருந்து நெஞ்சுரம் மிக்கவர், நேர்மையானவர், தர்ம போராளி என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னாவே தொண்டர்கள் எப்பொழுதும் கூட அலை அலையாக அவருக்காக ஒரு ஆக்ரோஷ குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பேசிவிட்டு விமானத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள், நம்முடைய துணை தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் விபி துரைசாமி அவர்கள், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். முக்கியமாக இந்த கூட்டத்தை நான் நடத்தி காட்டுவேன். நான் மக்களை கொண்டு வந்து முதல் கூட்டம் திருச்சி மண்ணில் தான் இருக்கணும், அதன் பிறகு 8 கூட்டத்தை நீங்க வேற எங்க வேணாலும் போட்டுங்க என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து, கருப்பு என்கின்ற வார்த்தை அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க.